2026 சட்டமன்ற தேர்தல் புதிய வாக்காளர்களை கவர்ந்த தலைவர் யாரு? 2026ல யாரு லீடிங்கா இருக்கிறாங்க? புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துல இருக்கு? டிஎம்கே நிலைச்சு நிக்குமா? ஏடிஎம்கே தன்னுடைய இடத்தை காப்பாத்திக்கிறதுக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு என்னென்னலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? அதுக்கப்புறம் திமுகவுடன் கூட்டணி கட்சியாக இருக்கும் விசிக, காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சூழ்நிலை இருக்காங்க? அதுக்கப்புறம் யாருக்குமே ஒத்து வராம இன்னும் எந்த முடிவும் எடுக்காம இருக்கிற பாமகல அப்பா மகன் 2 பேர் இருக்காங்க. இந்த ரெண்டும் என்ன பதில் பண்ண போறாங்க? யார் கூட இணைய போறாங்கிற கேள்வி. பிளஸ் தேமுதிக விஜயகாந்த் அவர்களின் கட்சி இப்போ பிரேமலதா அவர்கள் தலைமை ஏற்றிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல இதுதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களால தவறாம பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு கரண்ட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி மிக பலமாக இருக்கு. கிட்டத்தட்ட 21 வெற்றிகளை தொடர்ந்து 21 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. கடந்து வந்த அனைத்து தேர்தல்களிலும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி கட்சி பாத்தீங்கன்னா பயங்கர பலமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் தமிழகத்தை ஆண்ட எந்த முதலமைச்சரும் செய்யாத புதிய ரெக்கார்டை ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் எப்படி சிறப்பா செயல்படலங்கிறத தாண்டி அவரு இவ்வளவு பெரிய வெற்றியை பதிவு பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்துங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். அடுத்து ஆளுங்கட்சிக்கு யார் அதிக பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க? இந்த ஆளுங்கட்சியா இருக்க டிஎம்கேக்கு பிரச்சனைகளை யார் அதிகமா ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்களுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவா இல்ல சீமான் அவர்களா இல்லை தாவேக்காவா அப்புறம் பாமகவா இல்லைன்னா தேமுதிகவா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் மெஜாரிட்டியா ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்று எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா டிஎம்கே கண்டிப்பாக வெற்றி பெறும். எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இன்னும் 4 மாதங்கள் இருக்கு. இன்னும் 4-5 மாதங்கள் இருக்கு. இந்த 5 மாதத்துக்குள்ள யாராவது ஸ்பிளிட் ஆகி மேல வராங்க அப்படின்னா அப்படி வரத்துக்கான அவங்க பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கணும். அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையேற்று அவர் தலைவராக இருக்காரு. 2 மாநாடுகள் வெற்றிகரமாக நடத்தியிருக்காரு. இளைஞர்கள் படை விஜயை பார்ப்பதற்காகவும் ரசிப்பதற்காகவும் அவருடைய கட்சியில இணைவதற்காகவும் அதிக அளவுல பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் படை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒளிவு மறைவின்றி உண்மையை உறக்க சொல்லணும். இந்த இடத்துல விஜயோட கட்சிக்கு கண்டிப்பாக 15 வயதுல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிற நபர்கள் ஓட்டு இருக்கோ இல்லையோ நான் விஜயோட ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு 15 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் பட்டாளம் யார்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள்ட்ட தான் இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். ஆனா இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு விஜய் இன்னும் என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு அரசியல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஜய் பாத்தீங்கன்னா மாநாடு நடத்திட்டாரு. அவருடைய மாச காட்டிட்டாரு. என்னுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டாரு. அவர் யாரை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. கொள்கை எதிரினாலும் ஒண்ணுதான், அரசியல் எதிரினாலும் ஒண்ணுதான். ஆனா ரெண்டையுமே வேற வேற ஆங்கிள் அவர் பார்வையில பாக்குறாரு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஓரளவுக்கு சிறப்பா செயல்படணும். 2026ல நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் முழக்கமிட்டு இருக்காரு. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்த 5-6 மாதங்களில் விஜய் அவர்கள் எடுத்து வைக்கும் நடவடிக்கைகள், எடுத்து வைக்கும் கேள்விகள், எடுத்து வைக்கும் முன்னேற்பாடுகள் இதெல்லாம் பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டை வாங்குவோம் அப்படிங்கறதெல்லாம் அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்து அவர் என்ன கொள்கை வச்சிருக்காருங்கிறத முதல்ல தெரியலங்க. டிஎம்கே யூஸ் பண்ற எல்லா தலைவர்களையும் அவர் யூஸ் பண்றாரு. ஏடிஎம்கேல இருக்க எல்லா தலைவர்களையும் அவர் யூஸ் பண்றாரு. எல்லா தலைவர்களையும் யூஸ் பண்ணி அவங்க கொள்கைகளை நான் பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் நினைக்கிறாரு. தமிழக மக்கள் ரொம்ப ஷார்ப்பானவங்க. இந்தியாலேயே தமிழக மக்கள் மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள
மக்களை வந்து பார்க்கவே முடியாது. அவங்க ஓட்டு போடுறதுக்கு 10 செகண்டுக்கு முன்னாடி அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்க ஒரு முடிவு கரெக்டாக இருக்கும். அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஜெயிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நான் ஓட்டு போட்டேன்னா அந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் தமிழக வெற்றி கழகம் வந்து ஓரளவுக்கு சிறப்பாக செயல்படணும்னா அவரோட கொள்கைகள் என்னங்கிறத வெளிப்படையாக சொல்லணும். விஜய் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. பூசி பூசி மழுப்பிட்டு இருக்காரு. மழுப்புறதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. ஓப்பனாக அடிச்சு விடணும். என்ன அடிச்சு விடணும் அப்படின்னா, தமிழகத்தில் நான் முதலமைச்சர் ஆனால் இந்தந்த விஷயங்களை செய்வேன். இதுவரை இவங்க செஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒத்து வராது. என்னுடைய கொள்கைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்யணும், நான் இதெல்லாம் செய்ய போறேன், இதெல்லாம் செய்யவே மாட்டேன், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன், நான் நாட்டு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்கணும். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் எடுப்பேன். இவங்க ஆல்ரெடி இருக்கிற அரசாங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து இடையூறா இருக்கு. அந்த திட்டங்களை வந்து நான் வெளியே எடுத்துட்டு புதுசா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போடுவேன். இந்த திட்டங்கள் போடுறதுனால இவ்வளவு வருவாய் கிடைக்கும், இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், இவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருப்பாங்க, தமிழ்நாடு முன்னேற்றம் அடையுங்கிற கொள்கை திட்டம் வந்து கண்டிப்பா விஜய் அவர்கள் வெளியிட வேண்டும். அப்படி வெளியிட்டாரு அப்படின்னா அந்த இளைஞர் பட்டாளத்தை தாண்டி மற்றும் இருக்கும் வாக்காளர்களிடம் அவர் செல்வாக்கை பெற முடியும். அப்படி செல்வாக்கை பெற்றார் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்து கணிசமான ஒரு ஓட் பேங்க் வந்து கிரியேட் ஆகும். இப்போ வரைக்கும் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் ஓட் பேங்க் என்னவா கிடைக்கும் அப்படின்னா ஒரு 10-12% கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா எத்தனை எம்எல்ஏ வருவாங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. விஜய் வெற்றி பெறுவார் அதுங்கிறது வந்து உறுதியா சொல்லலாம். மற்றபடி எத்தனை எம்எல்ஏ கிரியேட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. 10-12% தமிழக வெற்றி கழகத்தின் ஓட் பேங்கா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காரு. தன்னுடைய பதவி வந்து போயிடக்கூடாது. தன்னுடைய அரசியல் ரீதியில் பல கேஸ்கள்லாம் அவர் மேல இருக்கு. அந்த பதவி இருக்கிறதுனால தான் அதை காப்பாத்திட்டு இருக்காரு. அந்த பதவியும் போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து வேலைக்கு ஆக மாட்டோம் அப்படிங்கறதுனால தன்னுடைய பதவிக்காக பல விஷயங்களை வந்து ஒதுக்கி வச்சிட்டு இருக்காரு. அவருடைய மனநிலை மாறி திரும்பவும் வந்து பன்னீர்செல்வமும் தினகரனும் சசிகலாவும் ஓரணியில் இணைந்து ஏடிஎம்கேவோட இணைஞ்சு பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கும் இந்த கட்சிகளோடு இந்த மூவரும் இணைந்தார்கள். கூடவே வந்து தேமுதிகவும் இணைந்து பாமகவும் இணைந்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக 2026 தேர்தலில் வந்து ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தேமுதிக கிட்டத்தட்ட ஒரு 3% இருக்கு. அதே மாதிரி பாமக பார்த்தீங்க அப்படின்னா 4-5% இருக்கு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்து 18% இருக்கு. இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணிசமா ஒரு 10-12% ஓட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து இன்னும் பாலிஷ் போட்டோம் அப்படின்னா மக்கள்கிட்ட போய் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி அடுத்த வருஷத்துக்கான 2026க்கான ஆஃபர் என்னங்கிறத சொல்லி மக்களை வந்து பாலிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஏடிஎம்கே கட்சிக்காரங்களே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடல போன தடவை, அதுதான் விஷயம். அது இந்த தடவை நடக்காம அவங்களுடைய கட்சிக்காரர்களே அவருடைய தொண்டர்களே ஓட்டு போட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்னால் சொல்லவே முடியாது. ஏடிஎம்கே தன்னுடைய இடத்தை எதிர்கட்சிங்கிற இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா மாத்தி பேசுறாரு, திடீர்னு தமிழ் தேசியம் பேசுறாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்றேன், அவருடைய அரசியல்ல அவர் வந்து தெளிவா இருக்காரு. நான் யாரோடைய கூட்டணி போக மாட்டேன், நான் வந்து கண்டிப்பாக மக்களுடைய மனசுக்குள்ள போய் கண்டிப்பாக நான் ஒரு ஆட்சி அமைப்பேன், அதுவரை நான் தனியாவே போராடுறேன், எனக்கு எதிரிகள் வந்து எல்லாருமே எனக்கு எதிரிகள், யாருமே எனக்கு நண்பர்களே இல்லை, எல்லாரையும் எதிர்த்து தான் நிற்பேன் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக அவரோட ஃபாலோ பண்ற தொண்டர்களும் அவரை ஃபாலோ பண்ற மக்கள்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. போன தேர்தலில் 8% வச்சிருக்காரு. அவருடைய அங்கீகாரம், அவர் கட்சியோட அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் இந்த தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜயோடைய ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா விசிகா ரசிகர்களா இருந்தவங்க விஜய் ரசிகர்களா மாறி இருக்காங்க. விஜய் ரசிகர்களா இருந்தவங்க விசிகா ரசிகர்களா மாற மாட்டாங்க திரும்ப. அதனால விசிகாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமான் கட்சியில இருந்து விஜய் கட்சிக்கு போனவங்க விஜய் கட்சியிலிருந்து சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா சீமான் கட்சியிலே இருந்து விஜய் கட்சிக்கு போனவர்கள் நிறைய பேர். அதனால
அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். அதை அவர் எப்படி சமாளிக்க போறாரு, அந்த 8% தாண்டி ஒரு 12% 10% வருவாரா அப்படிங்கிறது அவருடைய களத்தில் அவர் என்னென்ன பண்றாருங்கிறத பொறுத்து, அவருடைய மாநாடு எப்படி இருக்குன்னு பிப்ரவரியில் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். மாநாடு சிறப்பாக இருக்கும், 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாரதிய ஜனதா வந்து அமைக்கி வாசிக்கிறாங்க. அவங்க எதுவுமே பெருசா வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து எடப்பாடியார் தான் முதலமைச்சர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இங்கே இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதாவோட ஒத்து வரல. ஏடிஎம்கே கூட விஜய் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே எல்லா கதவுகளும் மூடிடுச்சு. இருந்தாலும் விஜய், ஏடிஎம்கே, பாரதிய ஜனதா, தேமுதிக, பாமக இவங்க எல்லாரும் இணைஞ்சாங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த எல்லா கட்சியும் இணைஞ்சு இந்த பக்கம் டிஎம்கே கூட்டணியும், இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட்டணி, விஜயோட இணைந்த ஏடிஎம்கே கூட்டணி, அந்த பக்கம் சீமான், இந்த மும்முனை போட்டியாக இது இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எஜ்ஜா இருக்கும். கண்டிப்பாக டிஎம்கே வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியே வந்து அந்த இடத்துல வந்து எழும். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில வந்து கண்டிப்பா டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர் வந்து மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சு வச்சுட்டாரு. மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அது மனசுக்குள்ளே இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்மணிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அவங்க மனசுலையும் நீங்கா இடம் பிடிச்சி வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அவருடைய ஆட்சி வந்து அங்கங்க அப்படி இப்படின்னு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாருடைய மக்கள் மனசுலையும் இந்த 1000 ரூபாய் எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதனால டிஎம்கேக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. இந்த பக்கம் பாரதிய ஜனதா அழுத்தமாக வந்து இந்த வருஷம் இந்த 2026 வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். நம்மளோட கூட்டணி கட்சி எப்படியாவது ஜெயிக்கணும். கூட்டணி கட்சி ஜெயிச்ச பிறகு நம்ம கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு நம்ம சைடில் இருந்து நம்ம ஒரு 5-6 எம்எல்ஏக்களை மந்திரிகளை மாற்றணும் அப்படிங்கிறதான் பாரதிய ஜனதாவோட பிளானாக இருக்கு. அது எந்த காலம் எப்படிலாம் நகருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த பக்கம் ஏடிஎம்கேவோட டிஎம்கேவோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கு. அவருக்கு இழப்புகள் வருமா, புதிய ஓட்டர்கள் மூலியமாக அவருக்கு இழப்புகள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சி மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருப்பாங்க. மேக்சிமம் ஓட்டை மாற்றி போட மாட்டாங்க. ஒரு சிலர், அதாவது 100ல் ஒரு 10 பேர் கண்டிப்பாக விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க. அவங்க விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க, ஆனால் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே விசிகா என்ன பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குதுங்கிறத பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். அதனால் ரொம்ப சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இந்த 2026 எலெக்ஷன் நடக்கும். காங்கிரஸை விட்டுட்டேன். காங்கிரஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸை பற்றி சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எத்தனை தொகுதி கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, எத்தனை தொகுதி கொடுத்தாலும் நிற்க சொன்னால் நிற்பாங்க. மேலிடத்துலேருந்து எந்த ப்ரெஷரும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பி எலெக்ஷன் தான் முக்கியம். 2029 தான் முக்கியம். 2029ல் 40க்கு 40 வந்து டிஎம்கே சார்பாக அடிக்கணும். அதனால் வந்து அவங்க வந்து எம்எல்ஏஸ் எனக்கு இத்தனை வேணும், சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்க வந்து பார்கனிங் பெருசாக பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் சைட்லேருந்து டிஎம்கே என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து காங்கிரஸோட நிலைமை. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு கரெக்டாக வரும். கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இன்னைக்கு சூழ்நிலையில் அரசியலில் எந்தவித பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களும் வெடிக்காமல் இப்படியே நகர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஎம்கே ஆட்சி அமைக்கும். சப்போஸ் இந்த இன்னும் வரக்கூடிய 6 மாதங்களில் ஏதாவது தீப்பொறியா கொழுந்து விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பெரிய லெவலில் பூகம்பம் மாதிரி பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னா கண்டிப்பா டிஎம்கேவோட கவுண்டிங் குறையும். அந்த மாதிரி நடக்க விடாம பாத்துக்கிறதுக்கு டிஎம்கே ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். 2026 புதிய வாக்காளர்கள் என்னென்ன பண்ண போறாங்க, தமிழக அரசியலை எப்படிலாம் மாற்ற போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.